என் பெயர் திவ்யா. எனக்கு இப்போது 34 வயது. என் வாழ்க்கையை பற்றி நான் உங்களிடம் சொல்ல போகும் இந்த கதை, நான் ஒரு மனைவியாகவும், ஒரு தாயாகவும், ஒரு மருமகளாகவும் வாழ்ந்த வாழ்க்கை. இந்த கதையில் எனக்கு கிடைத்த சந்தோஷத்தை விட நான் தாங்கிய வலிதான் அதிகம். ஆனாலும் அந்த வலிதான் ஒரு நாள் என்னை நான் யார் என்று புரிந்து கொள்ள வைத்தது. நான் 10ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறேன். எனக்கு 20 வயது இருக்கும் போதே என் பெற்றோர் கௌதமுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். கௌதம் என்னை விட நன்றாக படித்தவர். இப்போது சொந்தமாக நல்ல பிசினஸ் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு படிப்பு, அறிவு, பணம், சமூகத்தில் நல்ல மரியாதை என்று எல்லாமே இருந்தது. ஆனால் எனக்கு அதில் எதுவுமே இல்லை என்று அவர் நினைத்தார். குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற பிறகு நான் கௌதமுக்காக டீ எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றேன். அவர் போன் பார்த்து கொண்டிருந்தார். டீ என்று கப்பை வைத்தேன். அவர் போனிலிருந்து பார்வை கூட எடுக்காமல் கப்பை எடுத்தார். ஒரு சிப் குடித்து விட்டு முகத்தை சுளித்தார். இன்னைக்கு டீ நல்லா இல்லை என்றார். என்னாச்சு என்று கேட்டேன். தெரியலையா, சர்க்கரை அதிகம். சரி, இன்னொரு டீ போட்டு தரட்டுமா என்று கேட்டேன். வேண்டாம் என்று கோபமாக சொன்னார். நான் கப்பை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு வந்தேன். அந்த டீயை கீழே ஊற்றும் போது என் மனசுக்குள் ஒரு சின்ன வருத்தம். ஏனென்றால் நான் அவருக்கு பிடித்த மாதிரி டீ போடுவதற்காக எவ்வளவு கவனமாக இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஆனால் நான் அதை மனதில் வைத்துக் கொள்ளவில்லை. அவருக்கு பிசினஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும் என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். முதலில் பாராட்டியவர் என் மாமனார் தான். அவர் சில நேரம் நண்பர்கள் வீட்டுக்கு வந்தாலும் என்னிடம், திவ்யா, உன் கையால ஒரு டீ போட்டு கொண்டு வா என்று சொல்வார். ஒருமுறை அவருடைய நண்பர்கள் 3 பேர் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். நான் எல்லோருக்கும் டீ போட்டு கொண்டு சென்றேன். அவர்கள் டீ குடித்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அண்ணே, இந்த டீ ரொம்ப நல்லா இருக்கு என்றார் ஒருவர். நான் சிரித்தேன். சாதாரண டீ தான். இல்ல அண்ணி, வீட்டுல நாங்க போடுற டீ மாதிரி இல்ல, நல்ல வாசனையா இருக்கு என்றார். இன்னொருவர், இஞ்சி போட்டிருக்கீங்களா என்று கேட்டார். ஆமா, கொஞ்சம் இஞ்சி, ஏலக்காய் என்று சொன்னேன். அதனாலதான் நல்ல டேஸ்ட் என்றார்கள். என் மாமனார் உடனே, என் மருமகள் டீக்கு இந்த ஊர்லே பேர் வாங்கிடுவா என்று சிரித்தார். எல்லோரும் சிரித்தார்கள். நானும் சிரித்தேன். ஆனால் அந்த வார்த்தை என் மனதில் மட்டும் எங்கோ பதிந்து விட்டது. அப்போது அந்த வார்த்தைக்கு எந்த அர்த்தமும் எனக்கு தெரியவில்லை. எனக்கு படிப்பில்லாதது கௌதம்க்கு எப்போதும் ஒரு குறையாகவே இருந்தது. ஒரு நாள் இரவு சாப்பிடும் போது நிலா தன்னுடைய ஸ்கூல் பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். அப்பா, எங்க ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்கு, நான் ஒரு மாடல் செய்யணும் என்றாள். கௌதம் உடனே, அம்மாவிடம் கேட்டு பாரு, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுவாங்க என்று கேலியாக சொன்னார். நிலா என்னை பார்த்தாள். நான் சிரித்து கொண்டு, என்ன மாடல்னு சொன்னா எனக்கு தெரியாததை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்றேன். கௌதம் சிரித்தார். எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது திவ்யா என்றார். நான் அமைதியாக இருந்தேன். குழந்தைகள் முன்னால் நான் அவருடன் சண்டை போட விரும்பவில்லை. சாப்பாடு முடிந்ததும் நிலாவுடன் உட்கார்ந்து அவள் ப்ராஜெக்டுக்கு தேவையானதை எல்லாம் பார்த்தேன். தெரியாததை இன்டர்நெட்ல பார்த்து அக்கம் பக்கத்து ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அவளுக்கு உதவி செய்தேன். அந்த இரவு நிலா என்னை கட்டிப்பிடித்து, அம்மா, உங்களுக்கு படிப்பு இல்லைனாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்ன போது என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் அவளிடம், அம்மாவுக்கு படிப்பு இல்லைன்னு யாராவது சொன்னாலும் நீ மனசுல வச்சுக்காத, நீ நல்லா படிக்கணும், நீ என்னை விட பெரியவளா ஆகணும் என்று சொன்னேன். என் வாழ்க்கையில நான் விட்டு கொடுத்தது நிறைய. திருமணத்திற்கு முன்பு நான் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு மேலே படிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் திருமணம் முடிந்ததும் அந்த ஆசை அப்படியே போய்விட்டது. ஆரம்பத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் நான் அதை பற்றி நினைத்தேன். பிறகு கௌதம் வேலைக்கு போக வேண்டும், வீட்டில் பெரியவர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் பிறந்தார்கள், அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். இப்படியே என் வாழ்க்கை முழுவதும் குடும்பத்தோடு கலந்து விட்டது. இப்போது யாராவது என்னிடம் உன் ஆசை என்ன என்று கேட்டால் எனக்கு பதில் சொல்லவே தெரியாது. ஏனென்றால் என் ஆசை என்றே தனியாக ஒன்றை வைத்துக் கொள்ள நான் பழகவில்லை. குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மாமனார் உடல்நலமாக இருக்க வேண்டும், மாமியார் நிம்மதியாக இருக்க வேண்டும், கௌதம் வீட்டுக்கு வந்ததும் சாப்பாடு ரெடியாக இருக்க வேண்டும். அதுதான் என் உலகம். ஆனால் கௌதம்க்கு என் உலகம் மிகவும் சிறியது போல் இருந்தது. ஒரு நாள் காலை அவர் ஆபீஸ்க்கு கிளம்பும் போது நான் அவருடைய பேகை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தேன். லஞ்ச் பாக்ஸ் உள்ள வச்சிருக்கேன் என்றேன். அவர், நான் குழந்தையா, எனக்கெல்லாம் சொல்ல வேண்டாம் என்றார். நான் அமைதியாக சரி என்று சொன்னேன். அவர் வெளியே சென்று விட்டார். என்னிடம், திவ்யா, அவன் கொஞ்சம் கோபமா பேசினாலும் நீ மனசுல வச்சுக்காதே என்றார். நான் எதையும் மனசுல வைக்கலப்பா என்று சொன்னேன். உண்மையில் சில வார்த்தைகள் என் மனதில் வலியை ஏற்படுத்தினாலும் அதை யாரிடமும் சொல்லவே மாட்டேன். குறிப்பாக குழந்தைகளிடம் சொல்லவே மாட்டேன். அவர்களுடைய அப்பாவை பற்றி அவர்களுடைய மனதில் தவறான எண்ணம் வரக்கூடாது என்று நினைத்தேன். ஒரு நாள் மதியம் மாமியார் வீட்டில் சில உறவினர்கள் வரப்போறதாக சொன்னார். திவ்யா, மாலை எல்லாருக்கும் டீ போடணும், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ என்றார். சரியம்மா என்றேன். மாலை எல்லோரும் வந்தார்கள். நான் ஒவ்வொருவருக்கும் டீ கொடுத்தேன். ஒருவர் குடித்துவிட்டு, இது யார் போட்டது என்று கேட்டார். மாமியார், திவ்யா தான் என்றார். ரொம்ப நல்லா இருக்கு, இப்போதெல்லாம் இப்படி வீட்டிலேயே நல்ல டீ குடிக்க முடியல என்றார். இன்னொருவர், இவங்க டீ பிசினஸ் ஆரம்பிச்சா நல்லா போகும் என்று சிரித்து கொண்டே சொன்னார். எல்லோரும் அதை ஒரு ஜோக்காக எடுத்துக்கொண்டு சிரித்தார்கள். நானும் சிரித்தேன். ஆனால் அந்த வார்த்தை மட்டும் என் காதில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது.
டீ பிசினஸ் ஆரம்பிச்சா நல்லா போகும். அப்போது நான் சிரித்து விட்டாலும் என் மனதுக்குள் அந்த வார்த்தை ஏதோ ஒரு மூலையில் விதையாக விழுந்தது. நாளுக்கு பிறகு யாராவது என் டீயை பாராட்டினால் எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி சந்தோஷம் வர ஆரம்பித்தது. அப்போது எனக்கு தெரியவில்லை, ஒரு நாள் என் டீயின் அந்த சுவைதான் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று. என் மாமனார் என்னை எப்போதும் ஊக்கப்படுத்துவார். திவ்யா, உனக்கு சமையல் நல்லா வரும், குறிப்பா டீ நல்லா போடுற, நீ உனக்கு குறைவா நினைக்காதே என்று சொல்வார். நான் சிரித்து விட்டு, எனக்கு வேற என்ன தெரியும் அப்பா என்று கேட்பேன். அவர், உனக்கு நிறைய தெரியும், நீயே உன்னை புரிஞ்சுக்கலை என்று சொல்வார். அந்த வார்த்தை அப்போது நான் சிரித்து விட்டேன். ஆனால் இன்று நினைத்து பார்க்கும் போது அவர் அன்றே என்னை பற்றி நான் அறியாத ஒரு உண்மை பார்த்து விட்டார் என்று தோன்றுகிறது. கௌதம் மட்டும் இதையெல்லாம் கவனிக்கவே மாட்டார். அவருடைய உலகம் வேறு. பிசினஸ், மணி, ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங்ஸ் என்று எப்போதும் பிஸி. வீட்டில் நான் செய்த வேலை அவருடைய கண்களுக்கு தெரியாது. நான் சமைத்த உணவு தெரியாது, குழந்தைகளை வளர்ப்பது தெரியாது, வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது தெரியாது. ஆனால் நான் ஒரு சிறிய தவறு செய்தால் மட்டுமே உடனே தெரிந்துவிடும். ஒரு நாள் அவர் ஆபீஸில் இருந்து வந்ததும் டீ என்றார். நான் உடனே டீ போட்டு கொண்டு வந்தேன். அந்த நாள் அவருக்காக ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தேன். அவர் கொடுத்து விட்டு, இன்னைக்கு பரவாயில்லை என்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கே சிரிப்பு வந்தது. பரவாயில்லைன்னு சொன்னீங்களே, அதுவே பெரிய விஷயம் என்று சிரித்து கொண்டே சொன்னேன். அவர் என்னை பார்த்து கோபமாக பார்த்தார். ஆனால் அந்த நாள் இரவு குழந்தைகள் தூங்கிய பிறகு நான் கிச்சனில் டீ பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்த போது தனியாக சிரித்தேன். ஏனென்றால் கௌதம் என்னை பாராட்டாவிட்டாலும் அந்த வீட்டில் பலருக்கு என் டீ பிடித்திருந்தது. அது எனக்கு ஒரு சின்ன பெருமை. இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு பக்கம் குடும்பத்துக்காக நான் ஓடிக்கொண்டிருந்தேன், இன்னொரு பக்கம் கௌதமின் கோபம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த நாட்கள் இன்னொரு மாற்றமும் நடந்து கொண்டிருந்தது. கௌதம் எப்போதும் போனை கையில் வைத்துக் கொண்டே இருந்தார். சாப்பிடும் போதும் போன், படுக்கும் போதும் போன், வெளியே போகும் போதும் போன். யாராவது போன் கேட்டால் உடனே முகம் மாறிவிடும். நான் ஒரு நாள் சிரித்து கொண்டே, என்னங்க போன் கூடவே வச்சுக்கிறீங்க என்று கேட்டேன். அவர் உடனே, பிசினஸ் போன், உனக்கு புரியாது என்றார். நான் மீண்டும் அமைதியாகிவிட்டேன். சில நேரங்களில் அவர் இரவு நேரத்தில் பால்கனிக்கு சென்று பேசுவார். நான் கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது நான் நினைப்பேன், இவ்வளவு நாளா என்னிடம் சிரிச்சு பேசாதவர் யாரிடம் இவ்வளவு சந்தோஷமாக பேசுறார் என்று. ஆனால் உடனே அந்த எண்ணத்தை தள்ளி விடுவேன். அவர் நண்பர்களிடம் பேசுவார், பிசினஸ் விஷயம் இருக்கும் என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்வேன். அடுத்த நாள் வீட்டுக்கு என் பெரிய மாமியார் வந்திருந்தாங்க. நல்ல மனசு அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்தேன். அந்த டீ குடித்து கொண்டே, திவ்யா, நீ டீ ஷாப் நடத்தலாம், உனக்கு கைப்பக்குவம் இருக்கு, வீட்லயே இப்படி டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொன்னாங்க. நான் சிரித்து கொண்டே, அதெல்லாம் வேண்டாம், வீட்டை பார்த்துக்கிறதே போதும் என்றேன். ஆனால் உள்ளுக்குள் மட்டும் ஒரு சிறிய ஆசை பிறந்தது. நான் உண்மையிலே ஏதாவது செய்ய முடியுமா என்ற எண்ணம் முதல் முறையாக வந்தது. அந்த எண்ணத்தை நான் யாரிடமும் சொல்லவில்லை, கௌதமிடம் சொல்லவே இல்லை. ஏனென்றால் நான் ஏதாவது புதிதாக சொன்னாலே அவர் சிரித்து விடுவார் என்று எனக்கு தெரியும். ஒரு நாள் இரவு அவர் என்னிடம், நீ வாழ்க்கையில் என்ன சாதிச்சிருக்க என்று கேட்டார். அந்த கேள்வி என்னை அமைதியாக்கியது. நான் மெதுவாக, எனக்கு தெரியல என்றேன். அதுதான், உனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லிவிட்டு அவர் தூங்க சென்றார். நான் மட்டும் அந்த இரவு முழுவதும் விழித்துக் கொண்டிருந்தேன். நான் உண்மையிலே எதுவும் சாதிக்கலையா என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். என் மனதில் என் குழந்தைகளின் முகம் வந்தது. நிலா பிறந்த நாள், அர்ஜுன் பிறந்த நாள், அவர்களுக்கு காய்ச்சல் வந்த இரவுகள், அவர்கள் பள்ளியில் முதல் பரிசு வாங்கிய நாட்கள், என் மாமனார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போது அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நாட்கள், என் மாமியார் விழுந்து கால் வலித்த போது இரவு முழுவதும் அவருடன் இருந்த நாட்கள். இவையெல்லாம் சாதனை இல்லையா? எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த இரவு முதல் முறையாக என் மனதில் ஒரு சிறிய கேள்வி இருந்தது. நான் யார்? அதற்கான பதில் எனக்கு தெரியவில்லை. அதே சமயம் கௌதமின் வாழ்க்கையில் வேறொரு பெண் இருப்பது எனக்கு தெரியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு மாலை குழந்தைகள் டியூஷனுக்கு சென்றிருந்தார்கள். மாமியார் தூங்கிக் கொண்டிருந்தார். மாமனார் வெளியே சென்றிருந்தார். நான் கிச்சனில் இரவு சாப்பாட்டுக்காக வேலை பார்த்து கொண்டிருந்தேன். கௌதம் அவசரமாக வெளியே போகும்போது போனை ஹால்ல விட்டு சென்றார். நான் அதை கவனிக்கவில்லை. சில நிமிடங்களில் போன் ஸ்கிரீன் ஒளிர்ந்தது. மீரா ஹாட் போட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தது. நான் அப்படியே நின்று விட்டேன். என் கையில் இருந்த கரண்டி கீழே விழுந்தது. மீரா யாரு என்று எனக்குள் கேட்டுக்கொண்டேன். முதலில் அந்த போனை எடுக்கவே இல்லை. விஷயம் இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் மீண்டும் மெசேஜ் வந்தது. நேற்று இரவு பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. மீண்டும் ஒரு மெசேஜ், நீங்க என்னை எப்போ பார்க்க வர போறீங்க? அதற்கு கீழே, உங்க வைஃப் வீட்டில் இல்லாத நேரம் சொல்லுங்க. அந்த வார்த்தையை பார்த்ததும் என் உடம்பை நடுங்க ஆரம்பித்தது. நான் மெதுவாக போனை எடுத்தேன். அடுத்த மெசேஜ், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் போனை கீழே வைத்தேன். இல்ல, இது உண்மையா இருக்காது. என் கௌதம் இப்படி செய்ய மாட்டார் என்று என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். மனசு ஏற்கனவே உண்மையை புரிந்து கொண்டு விட்டது. சில நிமிடங்களில் கௌதம் வீட்டுக்குள் வந்தார். அவர் போனை தேடினார். நான் உடனே அதை இருந்த இடத்திலே வைத்துவிட்டு கிச்சனுக்குள் சென்றேன். அவர் போனை எடுத்தார். என்னை பார்த்தார். என்ன,
நான் அவரை பார்த்தேன். பல வருடங்களாக என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்த மனிதர், என் குழந்தைகளின் அப்பா, என் கணவன். ஆனால் அந்த நிமிடத்தில் அவருடைய முகம் எனக்கு அந்நியமாக தெரிந்தது. ஒண்ணுமில்லை என்று மட்டும் சொன்னேன். அந்த இரவு சாப்பாடு பரிமாறும் போது என் கைகள் நடுங்கின. கௌதம் எதுவும் கவனிக்கவில்லை. நான் சாப்பிடவில்லை. மாமனார் கேட்டார், திவ்யா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அப்பா என்று போய் சொன்னேன். எல்லோரும் தூங்கிய பிறகு நான் மட்டும் படுக்கையில் உட்கார்ந்திருந்தேன். என் திருமண புகைப்படத்தை எடுத்து பார்த்தேன். அதில் நான் சிரித்துக் கொண்டிருந்தேன். கௌதமும் சிரித்துக் கொண்டிருந்தார். அந்த புகைப்படத்தை பார்த்தபடி நான் அழுதேன். நான் உனக்கு என்ன குறை பண்ணேன் கௌதம்? நான் அதிகம் படிக்கல, அதுதான் என் குறையா? உனக்காக என் வாழ்க்கையை கொடுத்தேனே, உன் குழந்தைகளை வளர்த்தேனே, உன் அம்மா அப்பாவை என் அம்மா அப்பாவாக பார்த்தேனே. நான் உன்னிடம் எதையும் கேட்கலையே, அப்புறம் ஏன் என்னை இப்படி செய்த என்று அழுதேன். அப்போது பால்கனியில் இருந்து கௌதமின் குரல் கேட்டது. நான் மெதுவாக கதவுக்கு பின்னால் நின்றேன். போனில் பேசிக் கொண்டிருந்தார். ஹலோ மீரா என்றார். அந்த ஒரு வார்த்தை என் மனதில் இருந்த கடைசி நம்பிக்கையும் உடைத்தது. அவர் தொடர்ந்து, நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று சொன்னார். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. நான் சத்தமாக அழ முடியவில்லை. என் குழந்தைகள் அடுத்த அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். என் மாமனார் மாமியாரும் எதுவும் தெரியாமல் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இரவு நான் தூங்கவில்லை. என் மனசு மட்டும் 1000 கேள்விகளுடன் விழித்துக் கொண்டிருந்தது. மீரா யார்? கௌதம்க்கும் அவளுக்கும் எவ்வளவு நாளாக இந்த உறவு இருக்கிறது? அவளுக்காக என்னை விட்டுவிட போகிறாரா? என் குழந்தைகளுக்கு என்ன ஆகும் என்று எண்ணிக்கொண்டே இருந்தேன். அந்த இரவு நான் ஒரு முடிவும் எடுக்கவில்லை. கௌதமிடம் எதுவும் கேட்கவில்லை. அவரை திட்டவில்லை. யாரிடமும் சொல்லவில்லை. நான் செய்த ஒரே விஷயம், என் குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு அவர்களுடைய தலை மெதுவாக தடவியது மட்டும்தான். அம்மா இருக்கு, உங்களை விட்டுவிட மாட்டேன் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டேன். அந்த இரவு என் கணவன் என்னை உடைத்து விட்டான். ஆனால் அதே இரவு என்னுள் இதுவரை தூங்கிக் கொண்டிருந்த ஒரு திவ்யாவை அவன் அறியாமலேயே எழுப்பிவிட்டான். என் கையில் இருந்தது ஒரு சாதாரண டீ கப். என் மனதில் இருந்தது ஒரு சின்ன கனவு. ஒரு நாள் அந்த டீயை என் வாழ்க்கையை ஒரு புதிய வழியை திறக்கப் போகிறது என்பதை அப்போது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதற்கு முன் என் குடும்பத்தில் நடக்கப் போகும் இன்னும் பெரிய உண்மையை நான் சந்திக்க வேண்டியது தொடரும்.